இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி வெந்தயக்கீரை புலாவ் பண்ண போகிறோம். ஆமாம், அதுவும் குக்கும்பர் பச்சடியும் இன்னைக்கு வந்து இதுதான் சமையல் இன்னைக்கு. அது வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு நல்லாயிருக்கும், சூடாக ஆற்றுல வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 2 வடை பொரிச்சிட்டு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி. ஆமாம், வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, வெந்தயக்கீரை ஒரு கட்டு பெரிய கட்டு ஒன்று எடுத்துட்டுருக்கேன். அதுமாதிரி அரிசி வந்து நல்ல ஒரு டம்ளர் கௌரவமாக எடுத்துட்டுருக்கேன். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய், புதினா, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், அவ்வளோதான். இதில் என்ன அரைச்சிக்கணும். அது ரொம்ப நைஸாக வேண்டாம், குறகுறன்னு அரைச்சிக்கலாம். வதக்கிறதுக்கு வந்து இலை, அதேமாதிரி 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு புதினா, அது அதையும் வதக்கிட்டு தக்காளியை வதக்கிட்டு வெந்தயக்கீரையும் வதக்கிட்டு இதை போட்டு உப்பு போட்டு வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட் மினிட், அதாவது 5 நிமிஷத்தில் சமையல் ஆகிடும். அப்படியா? ஈஸி. அது உடம்புக்கு நல்லது, வெந்தயக்கீரை வந்து உடம்புக்கு நல்லது. ஆமாம், பார்க்கலாம். தாளிக்கிறது கொஞ்சம் நெய், எண்ணெய். நெய் எண்ணெய் ரெண்டும். ஆமாம், 2 வேணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எடுத்துட்டுருக்கேன். அது வந்து டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போது மதிய நேரத்தில் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது, அதுக்காக இந்த பே லீவ்ஸ் கொஞ்சம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சோண்டு புதினா இதை போட்டு வதக்கிப்பேன். 3 எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பெங்களூர் தக்காளி, இதில் புளிப்பு இருக்காது, அதனால் 3 எடுத்துட்டுருக்கேன். புளிப்பு இருந்தால் கொஞ்சம் கம்மி, வேணுங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 2 போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஓரளவுக்கு தக்காளி வதங்கிருக்கு. ஸோ இது வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு எடுத்துருந்தேன், பெரிய கட்டு, கொஞ்சம் இதாக கட்டு வரணும். எல்லாத்தையும் போட்டு இன்னும் வதக்கிடுவேன். அது போட்டுருவேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அரைச்சிடுறேன். தேங்காய், கொஞ்சோண்டு புதினா, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், 2 கிராம்பு, ஏலக்காய் அரைச்சிடுறேன் இல்லையா. அந்த இது அரைக்கிறது வந்து குறக்குறன்னு அரைச்சிடணும், ரொம்ப வந்து கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த குறக்குறன்னு அரைச்சிட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு ஜலம் விட்டுருவோம். ஓகே, ஒன்றுக்கு வந்து 2 ஜலம், 2 3 கூட விட்டா ஓப்பன் தானே, அது ஓப்பன் குக்கிங்னால 3 விடலாம். குக்கர்னால் 1க்கு 2 விட்டு வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் கொதிச்சுட்டு கொஞ்சம் அரிசி போட்டுட்டு சிம்மில் வச்சுருவேன். 10 நிமிஷத்தில் அப்படியே நல்லா ஆகிடும். இந்த டைத்தில் ஆஃப் பண்ணிவிடுவேன். என்னென்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று அதுக்கப்புறம் இப்போ வந்து குக்கர்ட்டால் இதை எடுத்து போடணும். அது ஆஃப் பண்ணிடுவேன். அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம்னா, மூடி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லா உதிரியாக இருக்கும். சூப்பர். இப்போ வச்சுட்டு வந்து வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், உப்பு, கடுகு தாளிச்சிருக்கேன். அப்படியே தயிருக்கு தயிர் விட்டுருவேன். அப்புறமா சாப்பிடும்போது கலந்துக்கலாம். சரி, அன்றைக்கி வெந்தயக்கீரை புலாவும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும். வெந்தயக்கீரை வெள்ளரிக்காய் வெத்தமிக்காய் அமைஞ்சிருப்பாரு. நீங்கள் ஏதாச்சும் இதை பண்ணிடுவீங்க? ஆனால் அவங்க வந்திருக்கா. வெந்தயக்கீரை புலாவும் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியும். அது மாதிரி. தேங்க்ஸ் சிஸ்டர், யூ ஆர் ஆசம். தேங்க்யூ.